கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்று கடவுள் நம்மோடு பேசப்போகிற இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இன்று தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச விரும்புவது என்ன? இதற்கு முந்தைய வசனங்களில் இயேசு சீடர்களிடம், நீங்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று கூறி, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று கூறுகிறார். நாம் தேடும் அமைதி கிறிஸ்து இயேசுவின் வழியாகவே நமக்கு வருகிறது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. துன்ப துயரங்கள் இருக்கிறது, தாங்கிக்கவே முடியாத இன்னல்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு அத்தனை துயரங்களையும் சிலுவையில் அனுபவித்தார். அவர் சிலுவையில் அனுபவித்த பாடுகள் மிக அதிகம். நம் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி உலகத்தை ஜெயித்தார், வெற்றி பெற்றுள்ளார். நாமும் அவரில் நம்பிக்கையோடு இருந்தால் அவர் பெற்ற அந்த வெற்றியை நாமும் அனுபவிக்க செய்வார். இன்று இந்த வசனத்தை சொல்லி, துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இயேசு கூறுகிற இந்த வசனத்தை சொல்லி அவர் அனுபவித்த வெற்றியை நாமும் பெற அவரிடம் ஜெபிப்போம். எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாய் துணிவுடன் எதிர்கொள்வோம், உலகத்தை ஜெயிப்போம். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.